நமஸ்காரம். ரஜேஷ் பிரவீன் கரண், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீனம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்க இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு வருடம் விசுவாவசு. விசுவாசமான நேர்மையான பண்பாளர்கள், தயாள சிந்தனை, இரக்க சிந்தனைகள் நிறைந்தவர்கள். இவர்களை செல்வந்தர் ஆக்கும் வருடமே இந்த பிறக்க இருக்கின்ற விசுவாவசு வருடம். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீனராசி, உங்களுடைய மீனராசி நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் பேர் போன ராசி, மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, மீனராசி பெண்களாக இருந்தாலும் சரி. அடுத்தவனை கெடுத்து வாழணும் அப்படின்ற அந்த சிந்தனையே இல்லாம உங்களை கெடுத்து உங்க வயிற்றுச்சலை கூட்டிக்கிட்டு வாழ்றவங்க பல பேர் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த வருஷம், இப்ப பிறக்க இருக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம், இந்த விசுவாவசு வருடம். விசுவாவசு வருடம் என்பது விசுவாசமான நேர்மையான சிந்தனைகள் நடத்தை கொண்டவர்கள், தயார குணங்கள், தர்ம சிந்தனைகள் மேற்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்காக இதுல பர்டிகுலரா இப்ப நான் சொன்ன இந்த கேட்டகரி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்க மீன ராசிக்கு 100% அப்சல்யூட்லி பக்காவா போகணும். ஏன்? குரு பகவானை ராசி நாதனாக, ராசி அதிபதியாக கொண்ட ராசி தான் மீன ராசி. சோ குரு பகவான் 9 நவகிரகங்களிலே அதிசுபர் என்று பெயர் எடுத்தவர். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாரு ஒரு விஷயத்தை அப்படின்னாக்கா நார்மலாவுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்களை பார்வையிடுவார். பிரகஸ்பதி என்கின்ற அப்படிப்பட்ட குரு பகவான் பார்த்தார் அப்படின்னாக்கா அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட தந்திரம் பிடிச்சதா இருந்தாலும், எப்பேற்பட்ட பீடா பிடிச்சதா இருந்தாலும், எப்பேற்பட்ட கேடு கெட்டதா இருந்தாலும் அதெல்லாம் மாறி, அதெல்லாம் விலகி, அதெல்லாம் தீர்ந்து ஒரு முன்னேற்றமான, ஒரு சுபிக்ஷமான, ஒரு அபிவிருத்தியான, ஒரு முன்னேற்றங்கள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வை தரக்கூடியவர் தான் உங்கள் ராசிநாதன் குரு பகவான். அந்த குரு பகவானையே ராசி பகவானாக, ராசிநாதனாக கொண்டுள்ள மீன ராசிக்காரங்க உங்களுக்கு நேர்மையான சிந்தனை, தயார குணம், இரக்க உணர்வு, நன்றி உணர்ச்சி, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னாக்கா அதை தனக்கு துன்பமா நினைச்சு வருகிறது. உங்களால முடிஞ்ச உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தா கூட எப்படியாவது மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுமே அப்படின்ற அந்த ஒரு துடிப்புல, தவிப்புல அடுத்தவங்களுக்கு உதவுறது. தன் குடும்பத்தை கவனிப்பதை விட அடுத்தவங்களை கவனிக்கிறதுல உங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இதனாலேயே உங்களுக்குள்ள புருஷன் முன்னாடிக்குள்ள பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா சண்டைகள், சச்சரவுகள், வம்புகள், வழக்குகள், பஞ்சாயத்துகள், விவகாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது. சரி, இதெல்லாம் விடுங்க. உங்க மீனராசிக்கான பேசிக் நேச்சர், பேசிக் கேரக்டர், நீங்க யாரு அப்படின்றதான் சொல்லிட்டேன். அதாவது நம்ம ஜோபில பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபாய் இருக்காது. ஆனா இன்னொருத்தன் 500 ரூபாய் கேட்டு வரான் அப்படின்னாக்கா உடனே அவனுக்கு என்ன பண்ணலாம், நம்மளை கேட்டு வந்துட்டாலே அவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க துடிக்கிற துடிப்பு இருக்கு. அது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரதி விவகாரம் எதிர்பார்க்காம நடந்துக்கிற ஒரு விதம். நீங்க அதாவது இந்த உதவியை நம்ம அவங்க செஞ்சோம்னா அவங்களால நமக்கு என்ன உதவி கிடைக்கும் அதெல்லாம் எதிர்பார்க்கறதே கிடையாது. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இருக்கிற வரைக்கும் நல்லபடியா 4 பேருக்கு நல்லா செஞ்சுட்டு போய் சேருவோம். இதுதான் உங்க கான்செப்ட். அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுல, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு பயிற்சியான விசுவாவசு வருடம் பிறக்கின்ற இந்த விசுவாவசு வருடத்துல நடக்க இருக்கின்ற மேஜர் பிளானட்ஸ் 4 பேர் அவங்களுடைய பயிற்சியும் நடக்க இருக்குது. இந்த மார்ச் 29ஆம் தேதியே சனி பயிற்சி நடந்துருது. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்து விரய சனியாக இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியா வராரு. சார் என்ன சார் ஜென்ம சனியா வராரு? விரய சனியில இருக்கும் போதே இவங்களை போட்டு வாட்டி வச்சாரு, இப்போ ஜென்ம சனியா வந்துட்டாருன்னா என்ன சார் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நீங்க கலக்க வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல ரிஷபத்துல இருந்து 4ஆம் இடமான மிதுன ராசிக்கு மே 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியா உங்க ராசிக்கு வந்தா கூட சனி பகவானுக்கு வீடு கொடுக்குறது யாரு? குரு பகவான் உங்க ராசிநாதன். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உங்க ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போறாரு இல்லையா, அந்த 4ஆம் இடம் பாத்தீங்கன்னாக்கா அந்த மிதுனம் 4வது புதன் பகவானுடைய வீடா இருந்தாலும் அங்க வாங்குற நட்சத்திர சாரம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இதுல மிருகசீரிடம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். ஸோ இந்த செவ்வாய் பகவான் உங்க மீன ராசிக்கு யாரு அப்படின்னாக்கா அவர் 2nd and 9th லார்ட் என்று சொல்லப்படுகின்ற 2 என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்திற்கும் 9 என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்திற்கும், பாக்கிய ஸ்தானம்னாக்கா அது உத்தியோகம், தொழில் அமைப்பு,
குடும்ப மேன்மை, குடும்ப அபிவிருத்தி, வெளிநாடு சென்று பணம் ஈட்டுதல், இந்த மாதிரி பலவிதமான போர்ட்போலியோக்கள் கொண்ட அந்த மாதிரி ஒரு பாக்கிய ஸ்தானத்துக்கும் நிறைந்தவரா அந்த 9ஆம் இடம் ஆகுது. அந்த 2, 9ன்ற அந்த ஆதிபத்தியத்துக்கு உரியவர் அப்படின்றதுனால குரு பகவான் அங்க வாங்குற நட்சத்திர சாரம் 2க்கும் 9க்கும் உடையவன்ற ஆதிபத்தியத்திற்கு உரியவராக ஆகின்ற செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரம் தான் அந்த மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். ஸோ அந்த 2க்கும் 9க்கும் உடைய 2nd and 9th லார்ட் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய் பகவானின் சாரம் பெற்ற மிருகசீரிஷம் நட்சத்திரம் சாரத்திலே வாங்கும் பொழுது உங்களுக்கு அபரிதமான அளவு கடந்த நன்மைகளை வாரி வழங்குவார். உங்களுடைய முயற்சிக்கு, உழைப்புக்கு, வேலைக்கு இம்மிடியேட் ரிசல்ட், கைமேல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக்கினாலும். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா திருவாதிரை யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான். ஸோ ராகு பகவான் இங்க உங்களுக்கு என்ன மேட்டர் அப்படின்னாக்கா, ராகு பகவான் குரு பகவான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி காம்பினேஷன். உங்கள் ராசிநாதன் குரு பகவானோடு ராகு பகவான் சேர்ந்தாலே குரு சண்டால யோகம். ஸோ அப்படிப்பட்ட அந்த உங்க ராசிநாதன் குரு பகவான் மிருக ராசியில திருவாதிரை நட்சத்திர சாரத்துல அந்த நட்சத்திர சாரத்துல பயணிக்கும் பொழுது அந்த குரு சண்டால யோகத்தின் அடிப்படை காரணமாக, அது மட்டும் இல்லாத அவரோட கூடவே இது நாள் வரைக்கும் உங்களுடைய மீன ராசியில இருந்து வந்த ராகு பகவான் இப்ப இந்த வர மே 18ஆம் தேதி உங்க மீன ராசியிலிருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல கீழே கும்பத்துக்கு வராரு. ஸோ கும்பத்துக்கு உரியவரான சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு வராரு. உங்க வீட்டிலேயே இருந்த கடந்த 1.5 வருடங்களாக உங்க வீட்டிலேயே இருந்த ராகு பகவான் இப்போ சனி பகவான் வீட்டுக்கு போறாரு. நீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இது எக்ஸ்சேஞ்சிங் ஹவுஸ், ஒரு பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத குரு பகவானுடைய வீட்டிலே இருந்து சனி பகவான் வீட்டுக்கு போகின்ற ராகு பகவான் அப்படின்னும் போது அந்த குரு பகவானின் தன்மைகளை பிரதிபலிக்கணும். போற வீடு சனி பகவானாக இருந்தால் கூட அந்த சனி பகவான் இப்ப குரு பகவானுடைய வீட்டுக்கு வரதுனால, வீடு கொடுத்த சனி பகவான் இப்ப குரு பகவானுடைய வீட்டுக்கு மார்ச் 24 வந்துடுறதுனால எப்படி பார்த்தாலும் 360 டிகிரியில குரு பகவானுடைய தன்மைகளை பிரதிபலிக்க வேண்டிய இடத்துல ராகு பகவான் இப்ப இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த குரு பகவானுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய இடத்துலயும் இவர் இருக்காரு. இது ஏறக்கூடிய பாத்தீங்கன்னாக்கா ஒரு விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த திருவாதிரைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா புனர்பூசம் மிதுன ராசியில குரு பகவான் அந்த 1 இயர்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த 365 நாள்ல பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு 100-115 நாள் ஒரு ராசி ஐயனு மிருகசீரிசம், திருவாதிரை, கடைசியா புனர்பூசம், அப்படி 3 நட்சத்திரங்களையும் டிராவல் பண்ணும்போது முதல் நட்சத்திரம் மிருகசீரிசம் செவ்வாய் உங்க ராசிநாதன் உங்கள் ராசி மீன ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா குரு பகவானுக்கு 2nd and 9th லார்ட் 2க்கும் 9க்கும் உடையவர், 2மே சுப ஆதிபத்தியம்னு சொல்லிட்டேன். அடுத்தது ராகு பகவான் பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் குரு பகவானோட சேரும்போது குரு சண்டால யோகம் அப்ளிகபிள் ஆகும். இங்க உங்க குரு பகவான் வீட்டுல இருந்து மீனத்துல இருந்து பெயர்ச்சி ஆகி சனி பகவான் வீட்டுக்கு கும்பத்துக்கு போனாலும் அந்த கும்பத்துக்கு உரிய கும்பராசிக்கு உரிய சனி பகவான் உங்களுக்கு உங்க மீன ராசிக்கு வரதுனால, வீடு கொடுத்த குரு பகவான் வீட்டுக்கு வரதுனால எப்படி பார்த்தாலும் சனி பகவான் ராகு பகவான் குரு பகவானின் தன்மைகளை, குரு பகவானுக்கு ஒத்தாசைகளை, குரு பகவானுக்கு ஒரு உறுதுணையாக, குரு பகவானுக்கு பக்கபலமாக இருந்து நமக்கு ஏண்டா சாமி நல்லபடியா நம்ம ஒரு ஒத்து போன்ற மாதிரி கஸ்பரிங்கிற குரு பகவான் எல்லாருமே அவரை நல்லவர்ன்றாங்க. நம்மளும் அவருக்கு நல்லவரா ஒரு ஜின்சா கடிச்சிருவோம். அவர் எந்த முயற்சி எடுத்தாலும் அதை அனுபவிச்சிருவோம். அவர் கிடைக்கன்னு பார்த்தாலே நம்ம அது பலனை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி உங்க ராசிநாதன் மீன ராசிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இப்போ சனி பகவானும் ராகு பகவானும் நேச்சுரலி இருக்காங்கன்னாக்கா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த கடைசியா திருவாதிரையில இருந்து அந்த புனர்பூசத்துக்கு அந்த ஒரு வருஷத்துல குரு பகவான் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் கடைசியா அந்த புனர்பூசத்துல டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா நேச்சுரலி அது புனர்பூசம் உங்களோட சுயசாரமே. புனர்பூசன்றது குரு பகவானுடைய நட்சத்திர சாரமே. ஸோ அவருடைய சுயசாரத்தில் வாங்கும்போது சொல்லணுமா பலனுக்கு அளவுகளாக நன்மைகள். அதாவது இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓவராலாக ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்பர் 2 யோகங்கள், அமைப்புகள், பினாமி வாய்ப்புகள், கள்ளத்தனமான இன்பங்கள், வெளியில் சொல்ல முடியாத உயர்ந்த உன்னத ராஜ வாழ்க்கைக்கான அம்சங்கள், இதெல்லாமே மீனராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கும். சனி பயிற்சி மார்ச் 29, ராகு பகவான் பயிற்சி, கேது பகவான் பயிற்சி மே 18, குரு பகவான் பயிற்சி மே 14.
இப்போ இன்னொரு 4 நாள்ல வந்து இந்த சனிப்பயிற்சி நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏப்ரல் தாண்டி தமிழ் புத்தாண்டு ஆன உடனே ராகு பகவான் கேது பகவான் பேசி மே 12 நடக்க இருக்குது. ஆனா இப்ப நான் சொன்ன இந்த 4 பிளானட்ஸுமே பாத்தீங்கன்னாக்கா மேஜர் பிளானட்ஸ். சனி பகவான் ஒரு ராசியில வந்து 2.5 வருஷம் இருப்பாரு, குரு பகவான் 1 இயர் இருப்பாரு, ராகு பகவான் கேது பகவான் 1.5 வருஷம் இருக்காங்க. ஸோ இவங்கன்னா வந்து பயிற்சியாளருக்கு முன்னாடியே ஒரு 3 மாதங்கள் முன்னாடியே பலனை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கிளைண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ரொம்ப நல்ல கேரக்டர். அந்த அம்மா பார்த்தீங்கன்னாக்கா தான் உண்டு தன் வேலை உண்டு ரொம்ப சிவனேன்ட்டு 4 பெண் குழந்தைகளுக்கு தாய், ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மனுஷன், வெத்தலை பாக்கு பீடி சிகரெட் தண்ணி பொங்கல் வாட்டர் வேஸ்ட், எந்த ஒரு தர்மாந்திரம் எந்த கெட்ட பழக்கமே இல்லாதவர். ஆனா எந்த வேலையிலுமே வந்து நினைச்சிருக்க மாட்டார். அக்கௌண்ட்ஸ்ல புலி, ஜாவா தெரியும், டேலி தெரியும், கம்ப்யூட்டர்ல வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மெஞ்சிருவாரு. ஆனா எந்த வேலைக்கு போனாலும் ஒரு 3 மாசம் 4 மாசம், மிஞ்சி போனா 6 மாசம், அதுக்கு மேல அது இருக்க மாட்டாரு. ஏன்னாக்கா மேனேஜர் குறைச்சல, இல்ல மேனேஜர் நல்லா இருந்தா அப்படின்னாக்கா ஓனர் குறைச்சல. நம்ம வேலை வந்து 9 to 6, 9 to 6ன்றது வந்து கரெக்டா 9 மணி 9 மணி 8:45 உள்ள ஷார்ப்பா உள்ள ஆபீஸ்க்குள்ள என்ட்ரு ஆவாரு. அந்த இவரு பாக்குற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப பிஸியான இடமா இருக்கும். அவன் ஒரு 4 கல்யாணம் பண்ணணும், ஒரு 4 இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனு, ஒரு 4 இடத்துல செக்யூரிட்டி பியூரோ சர்வீஸ், அதாவது 4 பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் செக்யூரிட்டி பியூரோ அனுப்பிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி இடத்துல எல்லா அக்கௌண்ட்ஸையும் இவங்க தான் பார்க்கணும். இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட்னு ஒரு பேருக்கு இருந்தா கூட அசிஸ்டன்ட் வரைக்கும் இழுத்து போட்டு செய்யறவங்க நம்ம ஆளு. 4 பொண்ணு, 5வது பையன் பிறக்கணும் அப்படின்னாரு, பொண்ணே போட்டுருவோம் உன்ன. இதுக்கு மேல நீ வந்து பையன்னு ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா மவனே உன்னை பொண்ணே போட்டு நாளையும் பெத்த நாளையும் கழுத்த முடிச்சு போட்டு நானும் செத்துருவேன், இல்ல உள்ள போனா கூட பரவாயில்லடா. இந்த நாளை முதல்ல வந்து கரை ஏற்றுறதுக்கு பாடுறான். என்கிட்ட போனை பண்ணிட்டு போவாங்க, கொஞ்சம் நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்வாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், என்ன ஏங்க எப்படின்னா இருக்கீங்க, இந்த 4 பொண்ணு உங்களுக்கு 4 பையன் இருக்காங்க, முதல்ல அவங்க ரோடியை படிக்க வச்சு ஆளாகிற வேலையை பாருங்க. இவ்வளவு கஷ்டத்துலயே என்னன்னாக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்காத ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பிரைவேட்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து நல்ல மனுஷன். நான் சொன்ன மாதிரி எந்த பேட் ஹாபிட்டும் எந்த கெட்ட பழக்கமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு கூட கிடையாது, சகவாசமே இல்லை. ஆஃபீஸ் விட்டா வீடு, வீடு விட்டா ஆஃபீஸு, பொண்டாட்டியே தெய்வம், பொண்டாட்டியே சரணாகதி, பிள்ளைங்களே குலதெய்வம் அப்படின்ற மாதிரி 4 பொண்ணுங்களையும் என் அம்மா அப்பா ஆத்தன் ஆயி பூட்டன் பாட்டி அப்படின்ற மாதிரி 4 பசங்க மேலே உயிராக இருந்துகிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி. ஆனால் வாடகையும் கொடுத்துக்கிட்டு பசங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு 2 பேருடைய வருமானமும் பத்தாம ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க. இந்த 4 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 பசங்களும் நல்ல மணிமணியான பசங்க, எல்லாம் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் கேப்பு. முதல் பாப்பாவுக்கு 10 வயசு, 2வது பாப்பா 8, அப்புறம் 6, அப்புறம் 3. எல்லாம் கருத்தா இருக்குதுங்க. ஒரு வீட்டில் வந்து குடும்ப கஷ்டம் இருந்தது, அப்பா அம்மா நல்லா இருந்தும் குடும்ப கஷ்டம் இருந்தது, அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்றதுக்கு பசங்களை வளர்க்கறதுக்கு அவங்க படுற கஷ்டத்தை குழந்தைகள் பார்த்தாலே அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்ல குழந்தைகளாக மாறிடுவாங்க, நல்ல குழந்தைகளாக தான் வளருவாங்க. அந்த பெரிய பாப்பா கேக்குதான் இப்பவே 10 வயசுலயே, என்னம்மா நான் என்னமா +2 முடிச்சுட்டு தான் வேலைக்கு போடுமாமா, இப்பவே நான் வேலைக்கு போட்டுமாமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்வாங்க. இப்படி போயிட்டு இருந்தது. இவரும் குறை சொல்ல முடியாது. 6 மணிக்கு முடிய வேண்டிய வேலை வந்து 7 மணி 8 மணி 9 மணி ஆனா கூட இருந்து ஆபீஸ்ல முடிச்சு கொடுத்துட்டு வருவாரு. அடுத்த நாள் காலையில் கரெக்டா 8:45 பங்க்சுவலா மெயின்டைன் பண்ணி உள்ள போயிடுவாரு. அடுத்தவங்க வேலை தான் இருந்து இவர்கிட்ட கொடுத்து இவரும் சலிக்காக செய்வாரு. மீனராசி இல்லை, ஹஸ்பண்ட் மீனராசி ரேவதி நட்சத்திரம், ஒய்ஃப் அந்த அம்மா பாத்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. ரொம்ப நிலைமை மோசமாக அப்படியே வந்து எக்கு தப்பா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்ற மாதிரி அப்படியே மண்டையை வச்சுக்கிற மாதிரி தான் அப்படியே வந்து போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவரும் என்னன்னா 4 மாசம் 4 மாசம்ன்ற மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ்ல 6 மாசம் இருப்பாரு, திடீர்னு பார்த்தாக்கா தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா என்ன வந்ததுதான் வந்து சம்பளத்தை வாங்கிட்டு வந்துருவாங்க, இல்லைனா கொடுத்துருவான். இவரோட நேர்மையை பார்த்துட்டு இவர் அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு புரிஞ்சிருக்கானுங்க இல்லையா, அதனால வந்து சம்பளத்தை கரெக்டா கொடுத்துருவானுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த அம்மாவுக்குள்ள படிச்சவங்க இந்த 2025 இந்த விசுவாசம் வருடம் நான் சொன்ன மாதிரி இந்த நீதி நேர்மை நியாயம் இலக்கணமாக கொண்டு திகழ்பவர்கள் வாழ்பவர்களுக்கு உரிய ஆண்டு, அவர்களை கௌரவப்படுத்துகின்ற ஒரு ஆண்டு, அவர்களை தூக்கி விடுகின்ற ஆண்டு தான் இந்த விசுவாச வருடம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுல பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஒரு மிராக்கள் நடக்கணுமே. பிப்ரவரி மாசமே பாத்தீங்கன்னாக்கா இந்த பொண்ணு இந்த அம்மாவோட படிச்சவங்க, இந்த அம்மானாக்கா என்ன, அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 40 வயசு ஆகுது, அவர் வீட்டுக்காருக்கு ஒரு 45 வயசு ஆகுது. இவங்க கூட படிச்சவங்க கிளாஸ்மேட்,
அதாவது ஸ்கூல்லையும் ஒன்றா படித்தாங்க, காலேஜ்லேயும் ஒன்றா படித்தவங்க. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கூட படித்த ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சிருச்சு. கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சிது அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அரசு பணினாலே ஒரு கெத்து தான். அரசாங்க உத்தியோகம், அரசாங்க சம்பளம், சம்பளத்தை மிஞ்சின கிம்பளங்கள். நம்பர் 2 மணி. அவங்க வந்து இந்த இடத்துல வந்து நல்லா புரிஞ்சுங்க, அவங்க ஸ்டேட்ல இருக்காங்களா சென்ட்ரல்ல இருக்காங்களா அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஆக மொத்தம் அவங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல பணம் கொட்டுது, பணம் குவியுது, பணம் அல்லது அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான். கூட இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? இவங்களுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கு மேல இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, நீங்க என்ன மேடம் அவர் கொடுக்கறத வாங்கிக்கிறீங்களே? ஏப்பா அதை வாங்குறதுக்கே எனக்கு பெரிய சங்கடமா இருக்குப்பா. மேடம் இது சம்திங்கே கிடையாது மேடம். அந்த 10%க்கு மேல 20%, 30%, 40% பண்ணி அந்த டிவிஎஸ் வந்து வயலேஷனா பண்ணி அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க தான் டிமாண்ட் பண்ணி பணம் வாங்குறாங்க. அப்படி சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மேடம். ஒரு மினிஸ்டருக்கு மேல சொத்து சேர்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஆபீஸ்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. இருந்து போனவங்க பல பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா அப்படி செட்டில் ஆயிட்டாங்க. கொடைக்கானல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு நீங்க வந்து அங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல ஒருத்தர் வந்து கேங்டாக்டே போயிட்டாரு ஒரு டீ எஸ்டேட் வாங்கி போட்டு. இந்த மாதிரி தான் இருக்காங்க. நீங்க என்ன மேடம் புழக்க தெரியாதா இருக்கீங்க? நம்ம மனசாட்சி கட்டுப்பட்டு அந்த 10%க்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கு. அந்த 10% நான் யாருக்கு பண்ணணுமோ, யாருக்கு பண்ணணும்னாக்கா நம்மளை கவனிக்கிறவங்களுக்கு சொல்லல, நியாயமா முறையா அதுல ஒரு நியாயம் இருந்தால், வெளிப்படை தன்மை இருந்தால், அதுல ஒரு மனிதாபிமானம் இருந்தால், ஒரு 4 பேருக்கு அந்த ஒரு 10% டீவியேஷன் வந்து பயன்படுது அப்படின்னாக்கா அதை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதை அவங்க பண்ண ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா சும்மா இருப்பாங்களா கிளையன்ஸ்? ரெகுலரா பிசினஸ் பண்றவங்களுக்கு, அதாவது வந்து தேனை எடுக்கிறவங்க கையானக்காக இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணம் போற இடத்துல பணத்தை ருசி கண்டவன் வந்து பணத்தை விடுவானா? அதே மாதிரி பணத்துடைய அருமை தெரியாதவங்களுக்கும் அந்த அருமையை அவன் காமிச்சு விட்டுருவானே. அந்த மாதிரி அவன் பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட அமௌண்ட் எல்லாம் இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் புரியல. வீட்டுக்கார்ட்ட சொன்னாக்கா வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னாக்கா அவர் சொல்றாரு, இதெல்லாம் வந்து நாம சகஜம் தாமா, அதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா காட்டுக்குள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி வரும். ஆனா வந்து அவர் வந்து ஆடிட்டிங்ல இருக்காரு. அதனால நீ அளவுக்கு அதிகமான, அதாவது வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்துட்டீங்கன்னா நாளைக்கு பின்னால உங்களுக்கு பிரச்சனை ஆகும். நானே பேசிக்கா வந்து ஒரு ஆடிட் ஆஃபீஸ்ல இருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கோ, கொஞ்சம் உஷாரா நடந்துக்கோ. இன்னொன்னு அகலக்கால் வச்சிடாத, வேலைக்கு ஏற்ற நீக்கம் வேணும். ஒரு நியாயமான, அதாவது வந்து நீங்க பணம் சம்பாதிக்கிறது ஒரு நியாயமான ஒரு இதா இருக்கணும். அரசாங்கத்துக்கு மோசம் பண்ணாத, அரசாங்கத்தை ஏமாத்தாத, அரசாங்கத்துக்கு இழப்பை ஏற்படுத்தாத, நஷ்டத்தை உண்டு பண்ணாத ஒரு வருமானமா இருக்கணும். இப்படி பண்றாங்க, அப்படித்தாங்க நானும் பண்றேன். அப்படி பண்ணும்போதே எனக்கு இவ்வளவு பணம் வந்துட்டு இருக்குங்க. சரி, ஓகே. இப்போ சொந்த வீடு இருக்கு, உங்க பேர்ல ஒரு பிளாட் வாங்கியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு பிளாட் வாங்கணும், நம்ம 2 பேர்ல ஜாயிண்டா. இதுக்கப்புறம் மறுபடியும் ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி தான் நிலைமை வருது. கையில வந்து கேஷை சும்மா வச்சிருக்க முடியாது, என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னும் போது தான் அகஸ்மாத்தா இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு வியாழக்கிழமை இந்த கவர்மெண்ட் டீச்சரு குருவாரம் குரு தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்ணிட்டு என்னப்பா நமசிவாயம் என்கின்ற சிவபெருமான் அவர்கிட்ட போய் முறையிடுவோம். கோயிலுக்கு போனாக்கா அங்கே அகஸ்மாத்தா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கவனிச்சிங்க, நோட் த பாயிண்ட். ஏறக்குறைய வந்து ஒரு 12 வருஷமா டச்சே இல்லை இவங்களுக்குள்ள. இவங்களுக்கும் அந்த அரசு துறை அதிகாரியான அந்த அம்மாவுக்கும் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னா பணம் ஓவரா சேர்ந்து போச்சு. பணம் வந்துகிட்டே இருக்குது, குவியுது. கோயிலுக்கு வந்தது கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஒரு கிளைண்ட் வந்து பணத்தை கொண்டு வந்து எங்கே மரம் தரது, எங்கே மரம் தரது அப்படின்றான். நாளைக்கு நான் சைன் அப் போட்டுறாங்க ஒரு ஃபைல, ஏங்க இந்த மாதிரி நான் உயிரை வாங்குறீங்க, டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்க கையெழுத்து போடுங்க மேடம், நம்ம சார் வந்து முதல்ல இந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க அமௌண்ட்டை வச்சு நிற்கிறான். அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தான் பினாமி ஆக்குறது, அதாவது கூட பிறந்தவங்களையும் சொந்த ரத்தங்களையும் அப்படிங்கும்போது மண்டையை பிச்சுக்கிட்டு என்னடா பண்றது, இது புதுசாக கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறது, என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டில் வச்சாலும் பிரச்சனை, திடீர்னு ரைடு வந்துச்சுனாக்கா நம்ம மனசாட்சி கட்டுப்பட்டு நியாயமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு இழப்புலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கவர்மெண்ட் கொடுத்த அந்த 10% அந்த டீவியேஷனுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ரூவல் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு அப்ரூவல் கொடுக்குறோம். அதுக்கே வந்து வராங்க, என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி உங்க மண்டையை வச்சுக்கிட்டு, சரி எப்பா எனக்கு நான் இன்னைக்கு வந்து குருவாரமா கோயிலுக்கு போறேன், சாயங்காலம் ஆஃபீஸ் பண்ண நேரம் அங்கதான் போறேன். நானே ஒத்த நாமம் போட்டேன் ஒரு ஐயங்கார் ஒருத்தர், நீங்க போங்க மேடம், நான் உங்களை மீட் பண்றேன். கோயிலுக்கு போனாக்கா கோயிலுக்கு சுற்றி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே
அப்படின்ற மாதிரி பார்த்தாக்கா ஃபோன் வருது. யார் அந்த ஒத்தனாம ஐயங்கார் ஃபோன் பண்ணுறாரு. மேடம் பக்கத்தில் வந்துட்டேன், நான் கொஞ்சம் இருங்க, ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன், வாங்க வாங்க அப்படின்ட்டு நின்றுட்டு அப்படியே வந்து வரவங்க போனோம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா உள்ள வந்து இவங்க ஃப்ரெண்டு வராங்க. யாரு? அந்த கூட படித்த ஃப்ரெண்டு, நம்ம அந்த பிரைவேட் டீச்சர், அவங்க வராங்க. அவங்க அப்படி வரும்போது கண்ணீர் இந்த மூலயமா வராங்க. பார்த்தோன்னே இவங்களுக்கு என்னடா இது, இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, இவன் நம்ம ஃப்ரெண்டு தானே இவன் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா பிரைவேட் டீச்சருக்கு இவங்க கண்ணையே பண்ணல. இவங்களுக்கு அவங்க ஸ்ட்ரைட்டாக அந்த குரு பகவான் மேலேயே அவங்க ஃபோக்கஸ் இருக்குது. அவங்க இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. 4 பொண்ணுங்களை வச்சுட்டு நண்டு சிண்டு வண்டு 4 சிட்டக்கான்ஸை வச்சுட்டு நானே கூப்பிட்டு வந்திருக்காங்க கோயிலுக்கு வேற. இவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் தான் இருந்தாலும் வந்து ஏய் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவங்க திரும்பி பார்த்தாக்கா இந்தம்மா அவங்க பார்க்கணும் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. என்னன்னா ஆள் மாறி இருந்தா கூட பணம் செல்வாக்கு வந்து அவங்க வந்து ஆளே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பணக்கார கடை தாண்டவமானா கூட என்ன அந்த பழைய மூஞ்சி போல மூஞ்சி அப்படியே இருக்கு, டிட்டோ அப்படியே பாக்க. நீங்க அப்படின்னாங்க. ஆமா ஆமா ஆமா, என்ன இது என்ன 4 பேரு யார் பசங்க இதெல்லாம் அப்படின்னா, பக்கத்து வீட்டு பசங்க கோயிலுக்கு கூப்பிட்டுட்டியா அப்படின்னாங்க. எல்லாம் என் குழந்தைங்க தாண்டி நாளையும் காமிச்சாங்க. அதுக்குள்ள பெரிய பொண்ணு கேட்டுது, அம்மா அம்மா யாருமா இந்த ஆண்டி அப்படின்னு எங்க கூட படிச்சோம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி 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 வா உட்காருமா, அங்கே பெருமாள் கோயில் உட்காரக்கூடாது, இங்க சிவனும் இருக்காரு வா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க. நீ சாமி என்ன பார்க்கலையா அப்படின்னாங்க. உன்னை பார்த்ததே எனக்கு சாமியை பார்த்த மாதிரி இருக்குடே, நான் அப்புறம் சாமியை பார்த்துக்கிறேன், நான் இங்கே ரெகுலராக வேலை வந்துடும் நான். அந்த வாழ நீ ஆமா வேற வழி, குரு பகவான் தான் கண்ணை திறக்கணும், சிவபெருமா தான் நமக்கு அருள் புரியணும். அம்மா அப்பா சிவன் பார்வதி தானே, அவங்களை விட்டா நமக்கு வேற யாரு, வேற எங்க அம்மா அப்பா நம்மளை தூக்கி விட போறாங்க. அப்புறம் என்ன எது எப்படின்னா குடும்ப விஷயத்தை எல்லாத்தையும் அழுதுட்டாங்க, ஒப்பாரி வச்சுட்டாங்க. அழுதுகிட்டே மேட்டர்னா சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குடி இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணு தெரியலடி. அது சரி மூட்டுக்காரன் ஏன் இந்த மாதிரி பண்றான், எது இந்த வேலைக்கு போனா 3 மாசம் 6 மாசம் நல்ல வண்டியா, நியாயத்துக்கு நல்ல வண்டியாவன், அவன் ஒண்ணுமே நான் கூட சொல்ல முடியாதுடி, என் காலையே சுத்தி வருவான்டி, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்டி. ஆனா அவன் நல்லவன், தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வருதுங்கும் போது, ஆனா அவங்க வீட்டுக்காரனை வந்து நீ சொல்றதை பார்த்தாக்கா எல்லாம் நல்லா வச்சு செய்யறானுங்க போல இருக்க, வேலைக்கு போறாங்க நல்லா மாங்கா மாட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு நல்லா ஓரா புளியறானுங்க போல இருக்க அப்படின்னு. ஆமாடி நான் என்னடி பண்ணி தொலைக்கிறது, நீ ஏதாவது நம்ம வீட்டுக்காரனுக்கு ஒரு வேலை பார்த்துக்க வேண்டி அப்படின்னு. ஐயோ அந்த வேலையை எனக்கு வேணாமா, ஏன்னா நான் ஒருத்தங்கிட்ட சொன்னாக்கா வேலை ஒன்று வீட்டுக்காரன் கிடைச்சிடும். அவன் என்ன பண்ணுவான், உன் வீட்டுக்காரன் கேரக்டா மாற்ற முடியாது, இவன் அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்கான், மேல்வாசிக்காரன் உன் வீட்டுக்காரன் ஆமா அப்படின்னாங்க. சொல்லவே வேணாம் அப்படின்னு ஒண்ணு எல்லாத்தையும் நல்லவனா இருக்கணும்னு நினைப்போம். மீனவாசியை வந்து மாற்றவே முடியாது. சரி நீ என்ன பண்ற, நீ ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வர, அடிக்க முக்கியமான விஷயம் பேசணும் வா அப்படின்னா. என்னடி முக்கியமான விஷயம், என் வீட்டுக்காரனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அடி, அதை விட முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் வா. நீங்க வரும்போது என்ன பண்ணுனாக்கா பசங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்துரு, உங்க வீட்டுக்காரங்க கூப்பிட்டு வந்து எல்லாருமே வந்துருங்க, காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் வந்துருங்க, அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வீட்டில் தான் இருக்கணும், நிறையா பேச வேண்டியிருக்குது, நீ வந்துருக்கு அப்படின்னு. அதுக்குள்ள வந்து நம்ம ஒத்தனமா ஐயங்கார் வந்துட்டாரு. வந்தவுடனே சரி ஓகே எனக்கு ஆள் வந்துருச்சு, கொஞ்சம் பேச வேண்டியிருக்கணும்னா சரி நான் உங்களை கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நானே. ஓகே நீ ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் ஃபோன் பண்ணுவேன் உனக்கு, ஓகே ரைட் ஓகே அப்படின்னாங்க. இவங்க உள்ள கோயிலுக்கு போனாங்க. அப்புறம் ஒத்தனமா ஐயங்கார் வந்தார், அவர் ஒரு பண்டில் ஒரு கட்டை கொடுத்தாரு, வாங்கினாங்க, பேக்கில் போட்டாங்க, இன்னும் கிளம்புனாங்க, முடிஞ்சது. வியாழக்கிழமை இது நடந்தது, பிப்ரவரி மாதம், வெள்ளி சனி. வீட்டுக்கு போனால் நீங்கள் நைட்டு வந்து வீட்டுக்காரன்ட்ட சொன்னாங்க. அவருக்கு பார்த்தாரு, யாரு நம்ம அநியாயத்துக்கு நல்லவர், அநியாயத்துக்கு அப்பாவி மாங்காய் பார்ட்டி பார்த்தாரு. அவர்கிட்ட நீ எனக்கு வேலை இல்லைன்ட்டாங்களா, என்ன இப்படி சொல்லு, நீ வேலை இல்லைன்ட்டு அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு போனோம், பரவாயில்ல போவாங்க, முதல்ல இல்லைன்னு தாங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு வேற வேலை அவங்க நல்ல வேலையை அரேஞ்ச் பண்ணாங்கன்னா பண்ணுவாங்க, நீ ஆனால் போராட்டத்துல இனிமேல் சண்டை போட்டு வராதிங்க. நான் என்னடி சண்டை போடுறேன், என்ன அநியாயத்துக்கு வேலை வாங்கினாங்க, அதை எடுத்து ஒரு வார்த்தை கேட்டா நீங்க ஏன் அந்த மாதிரி செய்றீங்க, நீங்க ஒரு 96 அப்புறம் 96 செஞ்சுட்டு வேற ஒன்று தூக்கி போட்டு வர வேண்டியதானே, அப்படி எப்படி நான் வர முடியும், ஐயோ ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வாங்க நம்ம அவரை போய் பார்ப்போம், என்ன சொல்றான்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் காலையில கிளம்பி குளிச்சுட்டு அவங்க 10 மணி 11 மணினாங்க. இவன் காலையிலே டிஃபன்லாம் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஏற கட்டி எல்லாம் முடிச்சுட்டு நாளையும் தூக்கிறேன் கிளம்பிட்டாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 2 வீலரே கிடையாது, ஒரு சைக்கிள் கூட கிடையாது. பஸ் ஏறினாங்க, இன்னொரு பஸ் ஏறினாங்க, அந்த அம்மா இருக்கிற ஏரியாவுக்கு போனாங்க. அது கொஞ்சம் பாஸ்ட் லொக்காலிட்டி, கொஞ்சம் ஒரு பெரிய மனிதர்கள், கொஞ்சம் வசதி படைத்தவர்கள், அப்பர் மிடில் கிளாஸ் வாழக்கூடிய ஒரு பகுதி தொகுதி. அந்த இடத்துக்கு இவங்க போனாங்க. போனோடனே அவங்க பார்த்தாங்க, பெல் அடிச்சோடனே வந்து பார்த்து கதவை கேட்ட திறந்தாங்க. அவங்களே வந்தாங்க, கேட்ட திறந்தாங்க. தனி இண்டிவிஜுவல் வீடு,
டேட்டை சொன்னாங்க. பார்த்தாங்க அவங்க ஆச்சரியம். வாட்சை பார்த்தாங்க. மை காட், ஒன்லி 9:40. என்னடி 10-11 மணிக்கு வாங்கினா நீ போய் வந்துட்ட, அதனால என்னடி இருக்கு, எனக்கு என்னடி வேலை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவு, அதெல்லாம் வந்துட்டேன் அப்படின்னா சரி வா சாப்பிடுவாங்க. இல்லை நாங்கள் சாப்பிட்டே வந்துட்டோம். எப்படி அந்த வருமானத்தை விட்டு கொடுக்காத, சாப்பிட்டே வந்துட்டோம். நாங்கள் உண்மையை சொல்லிட்டாங்க, உண்மையாக சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. சரி உண்மையாகவே நீ சாப்பிட்டு வந்தா கூட கொஞ்சம் நேரம் நாங்கள் இப்போ தான் சாப்பிட்ற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரமா வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க. வீட்டோட ஒரு சமையல்காரமா இருக்காங்க. ஒரு தோசையெல்லாம் போட்டு லைட்டாக சாப்பிடுங்க எல்லாரும் அப்படின்னா பசங்க நான் ஃபுல்லாக வெளுத்து கட்டுச்சுங்க. இவங்க வீட்டில் கொடுக்குறது என்ன, ஒரு நாமக்கே வாசுக்கு ஒரு பேருக்கு தானே, ஏதோ ஒரு சப்பாத்தியோ ஒரு தோசையோ கொடுத்து எல்லாம் வயிற்று ரொப்பி தண்ணியை குடி நிறையா குடி இயலாமை இல்லாத சுச்சுவேஷன். மீனராசிக்காரன் என்ன பண்ணுவான் பாவம், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடின்ற மாதிரி வாழ்க்கையில வந்து 2 பக்கமும் எல்லா பக்கமும் அடி உதவ வாங்குறது மீனராசிக்காரன் தானே. சாப்பிட்டாங்க கொண்டாங்க. அப்புறம் கொஞ்சம் திருப்தியாச்சு. அப்புறம் என்னடி அப்புறம் அந்த அரசு உத்தியோகஸ்தர் அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரு அவர் வந்தாரு. அதெல்லாம் ஜெனரலாக அப்புறம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசி முடிச்சோன்னா அப்புறம் அவர் வச்சு அவர் ரூமுக்கு போயிட்டார், மாடிக்கு போயிட்டார். அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த பசங்கள்லாம் இவங்க பசங்களோட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த அரசு அதிகாரிக்கு அவங்களாம் எல்லாம் விளையாட போயிட்டாங்க. இவங்க மாடிக்கு போயிட்டாங்கலாம் விளையாட, மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க 3 பேர் மட்டும், கவர்மெண்ட் டீச்சரு, நம்ம மாங்க ஹஸ்பண்டு, அரசு அதிகாரி அம்மா 3 பேர் உட்காந்து பேசுனாங்க. இப்போ சொன்னாங்க எனக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லடி, பணம் வந்து எனக்கு புரியுது, ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லிடுறேன், நான் யாரையும் ஏமாத்தல, யாரும் இது பண்ணல, கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் நான் நடக்கிறேன். நான் அப்படி இருந்தாலே அவங்க வந்து கொஞ்சம் அன்பளிப்புன்ற பேரில் வந்து கிப்பாங்க நிறையா வருதுடி, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. நானும் என் கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர்னா கொஞ்சம் பிடாமி மாதிரி பண்ணி வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நானே. அதனால் வந்து நான் கொடுக்குற அமௌண்ட்டை கொஞ்சம் வாங்கிட்டேன். நீ என்ன பண்ணுறனாக்கா இப்போ நீ வந்து ஒரு ஃப்ளாட்டு 2 ஃப்ளாட்டு தாராளமாக நீ வாங்கலாம். ஏன்னா உனக்கு இன்னும் சொந்தமாக இன்னும் உங்கள் வீடே இல்லை. அதனால் நீ உன் பேரில் வாங்கு, உன் பேரில், ஹஸ்பண்ட் பேரில், அப்புறம் உங்கள் 2 பேர் பேரில் இதெல்லாம் வாங்கு. நான் சொல்கிற இடத்துலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், செய்யுங்க, ஒரு லேண்ட்லாம் வாங்கி போடுங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் பண்ணி அப்புறம் எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும், ஒன்றும் பிரச்சனை வராது. புரியுதா? அதெல்லாம் நான் எப்படின்றத வந்து என் வீட்டுக்காரர் வந்து ஆடிட்டர்கிட்ட தான் இருக்கார், ஆடிட் ஆஃபீஸில் தான் இருக்கார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, அதனால் நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இதெல்லாம் நான் சொல்கிற வேலைனா கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னன்னாக்கா இவ்வளோ வேலைக்கு கூட போக வேண்டாம், எனக்கே வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. அதாவது வந்து ஒரு நான் சொல்லும் போது ஆஃபீஸ் வரணும், நான் சொல்கிற வேலையை செய்யணும். அதான் என்னோடய பர்சனல் வேலைகள். நான் கொடுக்குற பொருளை வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுத்துடணும், இன்னொரு இடத்துல வாங்கிட்டு வர வேண்டியதை வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வந்து எங்கே வைக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யார்கிட்ட கொடுக்கணும், என்ன இது, இந்த மாதிரி சில வேலைகள் என்ன பண்ணட்டும். இதுக்கு நான் மாதம் அவருக்கு வந்து ஒரு 20,000 25,000 நான் கொடுத்தேன். நான் என்னடி இதுக்கு 20,000 25,000 என்னடி சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் ஆஃபீஸ் டைமிங்கு, இதுக்கு ஆஃபீஸ் டைமிங்னா கிடையாது, ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு 10 மணிலேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் தான். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் போகிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணி 9 மணி கூட நான் சொல்கிற இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் மேட்ரு. 2 வீலர் ஓட்டுவார் அவங்க வீட்டுக்காரு, ஓட்டுவார். அப்போ அவங்க 2 வீலருக்கு ஒன்று நான் அமௌண்ட் தரேன், 2 வீலர் ஒரு பூசி எடுத்துருங்க நீங்கள். அப்புறம் நீ எப்படி போகிற ஸ்கூலுக்கு வேலைக்கு அப்படின்னா, நான் நடந்து தான் போகிறேன் அப்படின்னா நீயே ஒரு 2 வீலர் எடுத்துரு. அப்புறம் பசங்க நாங்கள் என்ன படிக்கிற ஸ்கூல் எப்படி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, நல்ல தரமான ஸ்கூலு, நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறோம் டீச்சராக. அதனால் வந்து நீங்கள் எந்த கிளாஸுக்கு எடுக்கிறீங்க, நான் +2 எடுக்கிறேன். நான் அதனால் நான் ஒர்க் பண்ணுறதுனால இவங்க வந்து ஒரு 50% சலுகையில் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபீஸு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எதை பற்றி நீ கவலைப்படாத, நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணேன். ஏண்டி இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. என்னை பற்றி உனக்கு தெரியாதா? ஐயா படிக்கிற காலத்துலேருந்து நீயும் நானும் வந்து 2 பேருமே நேர்மைக்கு ஒரு இலக்கணமாக தெரியுறவங்களாச்சே. அதனால் வந்து ஆண்டவன் வந்து உனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்துருக்கான், எனக்கு வந்து பணத்தை ஓவராக கொடுத்து இப்படி பண கஷ்டத்தை கொடுத்துட்டான். உனக்கு பணம் இல்லாத கஷ்டம், எனக்கு பணம் அதிகம் வந்து அதை எப்படி சேர்க்கறது, எப்படி சேமிக்கிறது, அதை எப்படி நல்ல வழியில் அபிவிருத்தி பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம். இதுதான் வேற ஒன்றும் கிடையாது. இந்த பிப்ரவரி மாதம் நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் அந்த அம்மா பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க, அதுக்கப்புறம் நேர்லையும் பார்ப்பாங்க. கம்பல்சரி இவங்களை பார்த்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க ஏது என்ன பிரச்சனைங்க அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு, ஃபோனில் வேணாம் சார் நேரில் பேசுகிறேன். ஓகே. அப்புறம் நேரில் வந்தாங்க, பேசினாங்க, கொண்டாங்க, ஜாதகத்தினா கொடுத்தாங்க. நடக்கிற தசைன்னா சுமாரான தசை தான். புருஷன் முன்னாடி 2 பேருக்கு தான், 2 பேரும் மீன ராசி. ஆனால் இந்த வருஷம் விசுவாவசு வருடம், பிப்ரவரி மாதம் கடைசியாக நம்ம வந்து பார்த்தாங்க. விசுவாவசு வருடத்தில் உங்களை மாதிரி நேர்மையானவர்கள், நல்ல குணம், நல்ல மனம் படைத்தவர்களுக்கு தூக்கி விடுற ஆண்டு தான் இந்த விசுவாவசு வருடம்.
இதெல்லாம் என் அப்பா நமசிவாயம் என்ற சிவபெருமானுடைய கருணை கடாட்சங்கள். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இவ்வளோதான் மேட்ரு, வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ தசா உங்களுக்கு வந்து ஓரளவு கை கொடுத்தாலும் கையே கொடுக்கலன்னா கூட கோச்சாரம் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கியதே. எப்படி உங்கள் வீட்டுக்காருக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு சொத்தும் சேர நேரம் வந்துருச்சு, சொத்து சேர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஏன்னா வந்து சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் மேஜர் பிளானட்ஸ் 3 மாதம் முன்னாடியே எல்லாம் ஆக்டிவேட் ஆகணும். ஜனவரிலேருந்தே வேலை ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? கரெக்டாக பாருங்க, நீங்கள் கரெக்டாக அந்த குரு பகவான் கோயிலுக்கு, சிவபெருமான் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு, சுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. அவங்க கரெக்டாக அன்னைக்கு அங்கே வந்தாங்க பாருங்க. அதுதான் இறைவன் செயல். நம்மளை மீறின ஒரு விதியின் விளையாட்டுகள், இந்த விபரீத ராஜயோகங்கள். அதாவது சாதாரணமாக இருந்தவங்க இன்னைக்கு ஒரு அசாதாரணமான நிலைமைக்கு நீங்கள் வந்து ஆகணும். அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதனால ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இந்த விசுவாவசு வருடம் உங்களுக்காகவே பிறந்த வருடம், உங்களுக்காகவே உதித்த ஒரு புத்தாண்டு. தமிழ் வருடங்களிலேயே 39வது ஆண்டாக வருகின்ற அந்த ஆண்டு உங்களுக்கு, இந்த மீனராசிக்காரர்களாக உங்களுக்கு, அது பூரட்டாதியா இருக்கட்டும், உசரட்டாதியா இருக்கட்டும், ரேவதியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அடிச்சு நுறுக்கி தூள் கலப்பி மேல வரக்கூடிய ஆண்டு. அது எப்படி மேல வருவீங்க? எப்படியாவது மேல வந்துருவீங்க. கவலையே படாதீங்க. புரியுதுங்களா? கவலையே படாதீங்க. மதிகால் மந்திர முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க உழைக்கிறீங்க, உழைக்கல, கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்படல, ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அது வேற விஷயம். எப்படி இருந்தாலும் அது கல்யாணம் ஆகாதா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகணும்ன்ற அந்த வேண்டுதலும் நிறைவேறும். கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆகி குழந்தை பார்க்கல என்ற அந்த வேகங்கள், கவலைகள், தொல்லைகள் அகன்று நல்ல இயற்கையான முறையிலேயே வந்து கரு உண்டாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த விசுவாச திகழும். உத்தியோகத்துல மேன்மைகள் கிடைக்கும், மனதிற்கு இடமாற்றங்கள் கிடைக்கும், கல்வி மேன்மைகள்ல மேன்மைகள் கடல் கலந்து போய் படிக்கிற அமைப்புகள் ஏற்படும், படிச்சுக்கிட்டே உத்தியோகம் பார்க்கிற ஒரு அமைப்பு ஏற்படும். இதெல்லாம் போக தொழில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீண்ட நாளா அனுபவிச்சு வந்த அந்த வியாதிகள், சொலி சிறாமிகள், பீடைகள் இதெல்லாம் அகலும் ஒளியும். அது எந்த விதமான நோயா இருந்தாலும் சரி, அளவுக்கு இல்லாம இயற்கையா ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ல போய், சித்தால போய் எல்லாம் கிளியர் ஆகிற மாதிரி சிச்சுவேஷனா வரும். மீனராசிக்கு எப்படி பார்த்தாலும், ஏன் நான் தான் சொல்றேன், நல்லவர்களை தூக்கி விடுகின்றான் தான் விசுவாசம் வருடம். இதுல ஏன் மீனராசிக்கு நான் வந்து தம் கட்டி பேசுறேன் அப்படின்னாக்கா, மீனராசியில வந்து 100க்கு 100 பேர் நல்லவன் தான். கன்ஃபார்ம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ஒரு வேற ஒரு ராசியை பத்தி பேசணும் போது, இந்த ராசியில ஒரு 40% நல்லவங்க இருப்பீங்க, அந்த 40% இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா மேல வந்துருவீங்க. அப்படிதான் நான் பேசுவேன். ஆனா உங்க மீனராசியில மட்டும் 100க்கு 100 பேருமே நீங்க மேல வரக்கூடிய, அதாவது கஷ்டத்தில் இருக்கிறவங்க 100 பேருமே நீங்க மேல வரக்கூடிய ஆண்டு தாங்க இந்த விசுவாச வருடம். மீனராசியை பயன்படுத்திக்கோங்க, விட்டுறாதீங்க. அதனால குரோதியில இருந்து மீண்டு வந்திருக்கீங்க, கடந்த குரோதி ஆண்டுல இருந்து. இப்ப இந்த விசுவாசு வந்து மீனராசியில் இருக்க நல்லவங்களை, கஷ்டப்படுறவங்களை, நல்லா புரிஞ்சுங்க, வல்லவர்களை நான் சொல்ல, நல்லவங்களை தூக்கி விடுகின்றார்கள் தான் இந்த விசுவாச வருடம். மேல வந்துருவீங்க, கவலைப்படாதீங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை மனசுல ஒரு சங்கடங்கள் வரும்போதுதான், மனக்கவலைகளாக இருக்கும்போதுதான் சொல்லிவாங்க. குரு பகவான் சன்னதியில குரு தட்சிணாமூர்த்தி பகவான் முன்னாடி சொல்லிவாங்க, நல்லதுகள் நடக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும், எப்படி பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்தாலும், இந்த 2025 பிறக்க இருக்கின்ற தமிழ் புத்தாண்டான விசுவாவசு வருடம் மீனராசியில அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்க எல்லா நல்லவர்களையும் தூக்கி விடுகின்ற ஆண்டுதான் இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடம். விசுவாசமான, நேர்மைக்கு பேர் போன விசுவாசமான உங்களுக்கு கவலையே படாதீங்க, நல்லதுகள் நடக்கும். பர்டிகுலரா இந்த விசுவாச வருடத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் என்கின்ற ஸ்ரீ ஏகாம்பரநாதன், ஸ்ரீ காமாட்சி அம்மன். இந்த விசுவாச வருடத்துல மீனராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 4, 7, 8, 9. அதோட பணம் வரும் நாட்கள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை.
பர்டிகுலரா ராகு நேரத்துல, பர்டிகுலரா இந்த திங்கள் செவ்வாய் வியாழன் சனியில ராகு நேரத்துல உங்களுக்கு பணம் கைக்கு வரும், நல்லதுகள் நடக்கும். பார்த்துக்கோங்க, பிக்கப் பண்ணிக்கோங்க. மனக்கிளேசங்கள், சண்டைகள், பஞ்சாயத்துகள் நடக்கும் நாட்கள். இப்படி ஒண்ணு இருந்ததுனாக்கா அப்படி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. அன்னைக்கு இந்த நான் சொல்ற இந்த அன்னைக்கு உஷாரா இருந்தீங்கன்னா, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மேட்ருக்கு உகந்த நாட்கள். மேட்ருக்கு உகந்த நாட்கள் என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வேற மாதிரி நினைச்சாங்க சார். மேட்ருனாக்கா விஷயம், நல்ல விஷயங்களுக்கு ஏற்ற நாட்கள். அந்த நல்ல விஷயங்கள் எதுன்றது வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஒரு விஷயம் அதுதான் நல்லது, நல்லபடியா நடக்கட்டும், அது நடந்தா போதுமே வாழ்க்கையில, மேட்ரு நடந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மேட்ருனாக்கா அது ஏ டு செட் எல்லாமே அடங்கிடும். அதற்கு உரிய நாட்கள் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை. தமிழ் புத்தாண்டான விசுவாச வருடம் மீன ராசியில் இருக்க, பாதிப்பில் இருக்க, பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லவர்களையும் தூக்கி விடுகின்ற ஆண்டாக அமையக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த விசுவாச வருடம். இந்த விசுவாச வருடத்துல ஒரு அளவு கடந்த அபரிதமான நன்மைகளை மீனராசியில் இருக்க நல்லவர்கள் அடைய இருக்கிறீர்கள். முறையா பயன்படுத்திங்க, குடும்பத்தை நல்லபடியா டெவலப் பண்ற வழியை பாருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்க நம்புவீங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டு முறைகளுக்கும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்தேன். ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன். நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவின் கரன், பிலிம் டைரக்டர், அஸ்ட்ராலஜர்.